ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அரக்கோணம் லியோ கார்ஸில் அடுத்த வண்டி சேலுக்கு வந்திருக்கு. என்ன வண்டியா அது பாருங்கள், எப்படி நிற்குது தங்கம் மாதிரி. இன்றைக்கி ரொம்ப நிறைய பேர் விரும்பி கேட்கக்கூடிய வண்டி 7 சீட்டரில் எர்டிகா எடுத்துகிட்டு வந்திருக்கோம். 2017 2 ஓனர் கண்டிஷனில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த வண்டி யாருக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னாக்கா, நல்ல டைம் இப்போது நல்ல எலெக்ஷன் டைமில் நிறைய கட்சிக்கார நண்பர்கள் கண்டிப்பாக வாடகை வண்டி எடுத்துகிட்டு ரொம்ப அலைச்சல் பட்டுட்டு இருப்பீங்க, அங்கே போகிறதுக்கு இங்கே போகிறதுக்கு. அந்த மாதிரி நண்பர்களுக்கு, கட்சிக்கார நண்பர்களுக்கு சொந்தமாக ஒரு வண்டி அவங்க கட்சி கொடி போட்டுக்கிட்டு அழகாக போகிறதுக்கு வரத்துக்கு இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பாருங்கள், ஒயிட் கலரு, கட்சிக்கு ஏற்ற மாதிரி நல்ல கலரு. சரிங்களா, எர்டிகா 7 சீட்டரு. ஃபிட்டிங்கே ஒரு 50,000க்கு இருக்குது. பேக் பம்பரு, ஸ்பாய்லரு, மேலே கேரியரு, கண்ணாடி மொத்தமே, கூலிங் ஸ்டிக்கரு, வீல் கப்பு, ஃப்ளோர் மேட்டு, சீட்டு கவரு, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். வண்டி உள்ளேயும் நிறைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இருக்குது. இந்த மாதிரி ஒரு 50,000 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கே நிறைய போட்டு வச்சுருக்காங்க. எர்டிகாவில் டீசல் வேரியண்ட்டில் நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஹைப்ரிட் என்ஜின். கண்டிப்பாக நல்ல மைலேஜ் வருதுங்க. ஒரு 20-22 கிலோமீட்டர் சாலிடாக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நானே ஒரு 1000 ரூபாய்க்கு டீசல் போட்டு இங்கேருந்து அரக்கோணத்துலேருந்து வேலூர் போனேன். 8-16 160 கிலோமீட்ரு. ஒரு திருத்தணி 13 26 கிலோமீட்ரு. 1000 ரூபாய் என்ன தான் போட்டேன். வேலூர் போயிட்டு வந்து திருத்தணி போயிட்டு வந்தேன். அப்பயே தெரிஞ்சுங்க, அந்த 1000 ரூபாய் டீசல் இப்போ தான் ஈயில் வந்திருக்குது. அந்தளவுக்கு நல்ல மைலேஜ் வருது. நல்ல தரமான வண்டியும், டயர் பாயிண்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இல்லை ஒரு ஃபேமிலிக்கு நல்ல ஒரு 7 பேர் இருக்கீங்க, ஃபேமிலி, பெரிய ஃபேமிலி, ஒரு டீசல் வண்டி நல்ல மைலேஜ் வரக்கூடிய வண்டி வேணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா அவங்களும் எடுத்துக்கலாம், கட்சிக்கார நண்பர்களும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த வண்டி நிறைய பேருக்கு செட் ஆகும். ஆல்ரெடி ரொம்ப டிமாண்டான வண்டி. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எர்டிகாவை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எர்டிகா சேல்ஸ்னாவே நிறைய பேர் போய் நிற்கிறாங்க. ரேட்டும் அனுசரித்து தரமாட்டேங்கிறாங்க. எர்டிகா வச்சுருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும், எர்டிகா வந்து கொஞ்சம் நல்ல மார்க்கெட்டான வண்டி. அதனால் விற்கிறவங்களே கொஞ்சம் ஏற்றி தான் விற்கிறாங்க. அதனால் இது வந்து ரொம்ப பெரிய லாபத்துலலாம் வச்சு நம்ம பண்ணுறதில்ல. எடுக்கும்போதே நம்ம ரொம்ப ஏற்றி தான் எடுக்கிறோம். அதுலேயும் வண்டியில் இருக்கிற சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் பண்ணி, இந்த வண்டிலையும் சின்ன சின்ன டென்ட் கிராச்சஸ் இருந்தது. இந்த டென்ட் கிராச்சஸ்லாம் வேலூரில் விட்டு ஒரு வாரம் 4 நாள் 5 நாள் வச்சு நல்ல சேலத்து டிங்கரு பெயிண்ட்ரு நம்ம தனபால் அண்ணன் இருக்கார், அவர் தான் பண்ணி கொடுத்தாரு. நல்லா பண்ணி தருவார். அந்த மாதிரியெல்லாம் குறை இல்லாமல் சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் பண்ணி தான் வச்சுருப்போம். நீங்கள் எடுத்து அழகாக தாராளமாக சந்தோஷமாக ஓட்டிக்கலாம். இன்டீரியல் ரொம்ப நல்லாயிருக்கும், அவுட்லுக்கும் நல்லா இருக்குது. எதுவுமே டிங்கர் டென்ட்டு கிராச்சஸ் எதுவுமே இல்லை. எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஃபிட்டிங்கே ஒரு 50,000 ரூபாய்க்கு இருக்கும். இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோவில் காட்டுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வண்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோவில் காட்டுறேன். TN21 BD 1737 TN21 காஞ்சிபுரம் நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஃப்ரெண்ட்ஸ், காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில் இருக்குல்ல, ஃபேமஸான கோயில் காஞ்சிபுரம், அந்த ஊர் நம்பரு. ஃபஸ்ட்டு ஓனரு காஞ்சிபுரம், 2வது ஓனர் அரக்கோணம். சரிங்களா, காஞ்சிபுரத்துலேருந்து நம்ம ஊர் அரக்கோணம் வந்து ஒரு 28 கிலோமீட்டர் தான். நிறைய பேர் எப்படி வரணும்னு கேட்குறீங்க. காஞ்சிபுரம் வந்துட்டிங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து நம்ம ஊர் அரக்கோணம் வந்து திருத்தணிக்கு போகிற வழியில், காஞ்சிபுரத்துக்கும் திருத்தணிக்கும் நடுவில் இருக்குது அரக்கோணம். சரிங்களா, வண்டியோட நம்பர் பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு ஓனர் காஞ்சிபுரம், 2வது ஓனர் அரக்கோணம். சரிங்களா, வண்டியோட டோட்டல் பார்த்திங்கன்னா 9 வருது ஃப்ரெண்ட்ஸ். நல்ல டோட்டல் தான், 9 டோட்டல் வருது. வண்டி அப்படியே பாடியெல்லாம் காட்டுற பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், தெளிவாக இருக்கும். வண்டியில் ஃபிட்டிங்கு நான் சொன்ன மாதிரி 50 ரூபாய்க்கு இருக்கும். நான் காட்டுறேன் ஃபிட்டிங் எல்லாம். வாங்க, அடுத்தது இன்ஜினை பார்த்துடலாம். நம்ம எப்போவுமே வீடியோவில் காமிக்கிறது கிராஷ் பார் தான். இந்த கிராஷ் பார் ஒரிஜினல் தான். இது பாருங்கள், இந்த ஸ்டிக்கர் இருக்குது, இந்த ஸ்டிக்கரும் இருக்குது. இப்போது இதை எப்படி நம்ம ஏன் இதை காட்டுறோன்னா, ஃப்ரண்ட்டு இன்ஃபேக்ட்னா அடிபட்டு இருந்ததுன்னா இந்த கிராஷ் பார் தான் ஃபஸ்ட்டு அடிப்படும். அந்த கிராஷ் பார் கம்பல்சரி எல்லோரும் மாற்றிடுவாங்க. சரிங்களா, அந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை. இது ஃப்ரண்ட்டு இன்ஃபேக்ட் ஆகலை. ஏன்னா அந்த கிராஷ் பாரில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டிக்கர் ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது. சரிங்களா, இன்ஜின் அடுத்தது சேஸ் நம்பரும் பார்த்துடலாம். சேஸ் நம்பரும் தெளிவாக இருக்குது. ஆம்பரனும் எல்லாமே தெளிவாக இருக்குது. ஒரிஜினல் பேஸ்ட்லேயே இருக்குது. சரிங்களா, உள்ள டிங்கர் வேலை எதுவுமே இல்லை. இந்த வண்டிக்கு உள்ள சீக்கிரம் வராது. இந்த ஆம்பரனும் தெளிவாக இருக்குது, ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. சரிங்களா, ஒரிஜினல் பேஸ்ட்லேயே இருக்குது. எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை. இன்ஜின் ரூம் நல்லா இருக்குது. இன்ஜினும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டீசல் இன்ஜினு, நல்ல அருமையான மைலேஜ் தரக்கூடிய ஹைப்ரிட் இன்ஜின். எர்டிகா 7 சீட்டர் இன்ஜின். இது ரொம்ப நல்லாயிருக்கும். 7 சீட்டர் வண்டியில் எர்டிகா ஹைப்ரிட் இன்ஜின், ரொம்ப நல்ல இன்ஜின். சரிங்களா, இன்ஜினை பற்றி பார்த்துட்டோம். மேலே
இந்த பேடு கூட பாருங்கள், எல்லாமே ஒரிஜினாலிட்டி தான். வண்டி பார்க்குறவங்க பொறுமையாக தெளிவாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஜினை பார்த்துட்டோம். அடுத்தது பாடி டயரை பார்த்துடலாங்களா? இந்த பேனட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அந்த ஸ்டிக்கரு ஒரிஜினல் ஸ்டிக்கர் இருக்குது, சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த பீடிங் ஓரம் அந்த பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பேஸ்ட்டு. பேனட்டு ரீப்ளேஸ்மெண்ட் ஆகலை, டச்சப் மட்டும் பண்ணியிருக்காங்க. பட்டு ஃப்ரண்ட்டு இன்ஃபேக்ட் ஆகலை, ரீப்ளேஸ்மெண்ட்டு கிடையாது, சரிங்களா? அடுத்தது நம்ம டயரை பார்த்துடலாம், உள்ளே இன்டீரியல் பார்த்துடலாம், பாடி பார்த்துடலாம். 50,000 ரூபா ஃபிட்டிங் என்ன தான் இருக்குன்றது ஃபுல்லாக காமிச்சிட்றேன் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அது 50,000 ரூபா மதிப்பு வந்துடும். நானும் காட்டுறேன் பாருங்கள், நீங்களும் மதிப்பு போடுங்க, சரிங்களா? வாங்க ஃபஸ்ட்டு டயரை பார்த்துடலாம். பார்த்திங்களா, எம்ஆர்எஃப் டயரு இந்த ஆஃப் கண்டிஷன் இருக்குது. இந்த கண்டிஷனே ஒரு 20,000 கிலோமீட்டருக்கு போதுமான அளவுக்கு ஓடும், சரிங்களா? பாடி பார்த்துருங்க. பாடியில் ஒரே ஒரு டென்ட்டு கிராச்சஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லா தெளிவாக இருக்கும். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஒன்று ஒன்றா காட்டுறேன் பாருங்கள். இந்த டோர் ஹேண்டில் குரோம் இருக்குது பாருங்கள், இதுவே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான், இது நம்ம ஓட்டுறது. அப்புறம் இந்த சின்ன துண்டு இதுவும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான். அதுக்கப்புறம் இந்த டோர் வைசர், கீழே டோர் பீடிங் கருப்பாக நீட்டாக இருக்குது பாருங்கள், அது கேரியர், இதெல்லாமே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த சைடு மிரரில் சின்னதாக ஒன்று ஓட்டியிருக்காரு பாருங்கள், இதுவும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான். வண்டியை பார்த்து பார்த்து நிறைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் செஞ்சுருக்காங்க பாருங்கள். டீசல் வேரியண்ட்டு. பேக் டயர் பாருங்கள், பேக் டயரும் ஆஃப் கண்டிஷன் மேலேயே இருக்குது. டயர் போடுற செலவு இல்லை. பின்னாடி ஸ்பாய்லர் பாருங்கள், ஸ்பாய்லர், இது பேர் ஸ்பாய்லர் சொல்லுவாங்க. இது போட்டால் தான் வண்டி ரொம்ப அழகாக லுக்காக இருக்கும். மேலே கேரியரு, ஸ்பாய்லரு, பேக் பம்பரு பார்த்திங்களா, நல்லா சுத்தமாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்டீரியல் காமிச்சிட்றேன் பாருங்கள். இன்டீரியல் ரொம்ப நீட் அண்ட் குவாலிட்டியில் வச்சுருக்காங்க, நல்லா தெளிவாக வச்சுருக்காங்க பாருங்கள். சீட் கவர்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, எதுவுமே கீழே ஃப்ளோர் மேட்டு, கால் மேட்டு, ரிவர்ஸ் கேமரா வச்சுருக்காங்க. சைடு மிரரில் கட்சிக்கு அந்த இது ஃபோட்டோ, சாமி ஃபோட்டோ வச்சுக்கலாம், இல்லை தலைவர்கள் ஃபோட்டோ வச்சுக்கலாம், அந்த இது வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இது பாருங்கள், கீழே லைட்டு, காலாண்டை, இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணியிருக்காங்க. உள்ள இன்டீரியல் பாருங்கள். இந்த பேக் சீட்டும் பாருங்கள், சுத்தமாக இருக்கும், எதுவும் அழுக்காக இல்லை, கிழிஞ்சி இல்லை. டாப்பு சீலிங்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த லைட்டு கூட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டில் இதெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். உள்ள வண்டி உள்ளே நல்லா தெரியும், க்ளீனாக சுத்தமாக அழகாக இருக்கும். பார்த்துக்கினீங்களா, நிறைய ஃபிட்டிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இந்த வண்டி எடுத்து உங்களுக்கு நஷ்டமே ஆகாது. நல்ல ஃபிட்டிங் நிறைய இருக்குது. ஃபிட்டிங்கே இல்லாத வண்டி ஒரு 50,000 20,000 கம்மியாக கொடுத்தாலும் வாங்கி நம்ம பண்ணுறது ரொம்ப சிரமம். இதெல்லாம் நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. டேஷ்போர்டு பாருங்கள், ஏர் பேக்கு, லெஃப்ட் சைடில் ஒரு ஏர் பேக் வருது, ஸ்டேரிங்கில் ஒரு ஏர் பேக் வருது. ஸ்டேரிங்லேயே அந்த மியூசிக் சிஸ்டம்லாம் நீங்கள் சவுண்டு ஏற்றிக்கலாம் இறக்கலாம் இருக்குது. கிலோமீட்டர் பாருங்கள், இருங்க அந்த பக்கம் காட்டுறேன். கிலோமீட்டரை பற்றி கொஞ்சம் பேசணும், சரிங்களா? டோர் எல்லாமே ஒரிஜினல் டோர் தான், எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட்டு கிடையாது. வண்டியில் கிராச்சஸ் இல்லை, டென்ட்டு இல்லை, தெளிவாக இருக்கும் வண்டி. நீங்கள் இந்த வண்டி எடுக்கிறீங்கன்னா பொறுமையாக 1க்கு 2 வாட்டி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். இது பாருங்கள், VDI ஹைப்ரிட் இன்ஜினு, VDI டீசல் வேரியண்ட்டு, எர்டிகா. ஃபோட்டோவும் தனியாக சென்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப்பில். வண்டியோட RC, இன்சூரன்ஸு இதெல்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தனியாக அனுப்பிச்சி விட்றேன். வாங்க அடுத்தது கிலோமீட்டர் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், 4 டோர் பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு. அந்த சைடு மிரரை வந்து நீங்கள் வண்டி டிரைவர் சைடு உக்காந்துக்கிட்டு நீங்கள் திருப்பிக்கலாம், மாற்றிக்கலாம். இந்த ஆப்ஷனெல்லாம் இருக்குது. இப்போது கிலோமீட்டர் பார்த்துடலாம். கிலோமீட்டர் 1,42,000 ஓடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரிஜினல் ரீடிங் ஃப்ரெண்ட்ஸ். இதை தான் நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னேன். ஏன்னாக்கா நான் 2வது ஓனர்கிட்ட நான் எப்போவுமே வண்டி எடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஓனர் யார்கிட்டேருந்து நீங்கள் எடுத்தீங்க, எப்போ எடுத்தீங்க, நீங்கள் என்ன கிலோமீட்டரில் எடுத்தீங்க, எடுத்து என்னென்ன சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன பண்ணல, இதெல்லாம் நம்ம தெளிவாக கேட்போம். அதை கேட்டதன் அடிப்படையில் அவர் சொன்ன வார்த்தை, காஞ்சிபுரத்தில் RC ஓனர்கிட்ட டைரெக்டாக எடுத்தேன்னு சொன்னார். 75,000 கிலோமீட்டரில் அவர் எடுத்திருக்காரு. அவர் ஒரு 65,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்காரு. இப்போ டோட்டலாக 142 ஓடி இருக்குது. ஒரிஜினல் ரீடிங் இதுதான் இந்த வண்டியோட ரெக்கார்டு. இந்த வீடியோ அவர் பார்த்தாலும் உண்மையாக பாய் கரெக்டாக சொல்லியிருக்காருன்ற மாதிரி தான் நினைப்பார். ஏன்னா நம்ம ஊர் சின்ன ஊர், நம்ம வந்து மாற்றி கீத்தி வச்சு போட்டாங்கன்னா பேர் கெட்டுடும். அதனால் இருக்கிற மாதிரியே போட்டாச்சு. அதனால தான் கிலோமீட்டரை பற்றி உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னேன். கிலோமீட்டர் 1,42,000 ஒரிஜினல் ரீடிங்.
ஃபஸ்ட்டு ஓனர்கிட்ட 75,000 கிலோமீட்டரில் ரெண்டாவது ஓனர் எடுத்திருக்காரு. ரெண்டாவது ஓனர் எடுத்து 65,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்காரு. இதுதான் இந்த வண்டியோட கிலோமீட்டர் ரெக்கார்டு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? மற்றபடி எதனா சொல்ல மறந்துருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு சாட் பண்ணி கேளுங்க, சொல்கிறேன். இது பாருங்கள், இந்த ஸ்டிக்கரும் இருக்குது, இந்த ஸ்டிக்கர் இருக்குது. எல்லாம் வண்டி இந்த அளவுக்கு குவாலிட்டியான வண்டி இவ்வளோ ஃபிட்டிங்கோட கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு ரொம்ப சிரமம்தான். வண்டி நல்லா இருக்குது. கலர் வேறு ஒயிட்டு, எல்லாருக்கும் பிடிச்ச கலரு. வாங்க, இந்த வண்டி இருக்கிற இடம் அரக்கோணம் லியோ கார்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அரக்கோணம் லியோ கார்ஸுக்கு கால் பண்ணுங்கள். இந்த வண்டியோட மற்ற டீட்டெயில்ஸ்லாம் கேளுங்க, சொல்லுவாங்க. பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட ப்ரைஸ் எல்லாம் நான் இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுக்கு போட்டு விட்றேன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முழுசாக பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். சரிங்களா? நம்மளுக்கு நல்லா ஆஹா ஓஹோன்னு டைலாக்காக பேச தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். தயவு செஞ்சு நிறைய விஷயத்த சொல்ல மறந்துருப்பேன். நீங்கள் எனக்கு சாட் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் இன்னொரு வாட்டி சொல்கிறேன், கேட்டுங்க. 2017 ஃப்ரெண்ட்ஸ். மாடல் வந்து 2017, 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இன்சூரன்ஸு 1 மாதம் தான் இருக்குது. பொல்யூஷன் 6 மாதம் நம்ம போட்டு கொடுத்துருவோம். சரிங்களா? இந்த வண்டியோட டீட்டெயில்ஸு கிலோமீட்டர் 1,42,000 வீடியோவில் சொல்லிட்டேன். இதுக்கப்புறமும் எதனா உங்களுக்கு டவுட்டுன்னா நீங்கள் வீடியோ இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டவுட்டுங்களாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதை மீறி நான் எதனா விஷயத்தை, இந்த வண்டியை பற்றி எதனா விஷயத்த சொல்லலைன்னா நீங்கள் எனக்கு சாட் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் இதை பதில் சொல்கிறேன். சரிங்களா? 2017, 2 ஓனரு, எர்டிகா VDI டீசலு, ஹைப்ரிட் இன்ஜினு. சரிங்களா? இன்சூரன்ஸ் 1 மாதம் இருக்குது. கிலோமீட்டர் 1,42,000 ஓடி இருக்குது. ரீப்ளேஸ்மெண்ட்டு கிடையாதுங்க. ஒரிஜினல் கண்ணாடிங்க, ஒரிஜினல் டோருங்களை தான். பெயிண்ட் டச்சப் மட்டும் லெஃப்ட் சைடு ஒன்றா இருக்கும், ரைட் சைடு ஒன்றா இருக்கும். அது சின்ன சின்னதாக ஆகிறது தான், அது சகஜம். அது கோடு விழுந்தாவே அது சில பேர் பண்ணிடுறாங்க. என்னன்னா, இதுக்கப்புறம் நீங்களும் ஒரு கோடு வந்துச்சு பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு நல்ல பெயிண்டர்கிட்ட, எனக்கு தெரிஞ்சு என்னோடய அனுபவத்தில் இந்த சேலத்துலேருந்து வந்து செய்கிறாங்க பாருங்கள், இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் நல்லா செய்கிறாங்க. அதே மாதிரி உங்கள் ஊர்லேயும் ஃபேமஸான ஒரு லோக்கலில் ஒரு 1000 ரூபாய் ஒருத்தர் அடிக்கிறாருனாக்கா நான் அவங்கள தப்பாக சொல்லலை. ஏன்னா எங்கள் ஊரில் பெயிண்ட்ரு வந்து நல்ல பெயிண்ட்டு கிடைக்காது. இப்போ இந்த வண்டிக்கு பெயிண்ட் வாங்கினோன்னா அந்த ஒரிஜினல் பெயிண்ட்டு நம்ம ஊரில் கிடைக்காது. அது வெளியூருக்கு போயிட்டு வந்து வாங்கிட்டு வந்து அடிக்க மாட்டாங்க. அதனால் இருக்கிற லோக்கலில் கிடைக்கிற பெயிண்ட்டை வாங்கி அடிச்சிடுவாங்க. அதனால் வண்டியோட மதிப்பு போயிடும், மரியாதை போயிடும். இதுவே வந்து நீங்கள் பால் மாறாமல், நான் 80 கிலோமீட்டர் வேலூரில் தான் விடுவேன், இல்லை சென்னையில் விடுவேன். இந்த மாதிரி நல்ல பெயிண்டர்கிட்ட, நல்ல தரமாக அடிக்கிற ஆளுக்கிட்ட 4,000 3,000 ஆனாலும் ஒரு பீஸு சுத்தமாக செஞ்சுக்கினீங்கன்னா நாளைக்கு விற்கும் போதும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நிறைய பேர் பண்ணிடுறீங்க சின்ன சின்ன தப்பு. சரி, சின்ன வண்டி தானே, லோ பட்ஜெட் தானேன்ற மாதிரி சில பேர் நிறைய பேர் அடிச்சிடுறீங்க. ஆனால் விற்கும் போது அதுதான் உங்களுக்கு வந்து பெரிய மைனஸாக வந்து நிற்கும். அதனால் நல்ல டிங்கர், சரிங்களா? நல்ல டிங்கர்கிட்ட, நல்ல பெயிண்டர்கிட்ட வண்டியை விட்டுட்டு எந்த ஒரு பீஸ் பண்ணாலும் சுத்தமாக கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி 100க்கு 90 95% அந்த பழைய கலரை புதுசாக அடிக்கிற கலர் யார் மேட்ச் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட விட்டு மேட்ச் பண்ணிங்கன்னா நாளைக்கு உங்கள் வண்டி விற்கும் போதும் கண்டிப்பாக அந்த 4,000 லாஸே ஆகாது, 10,000 எக்ஸ்ட்ராவே கொடுத்து வாங்கிட்டு போவாங்க. இதுதான் இருக்கிற ஃபேட்டு. சரிங்களா? தயவு செஞ்சு இதுக்கப்புறம் நீங்களாக நிறைய பேர் வாங்கி, நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்ப்ரே வாங்கி அடிச்சு விட்டுறீங்க. அந்த மாதிரிலாம் அடிக்காதீங்க. கண்டிப்பாக ஒரு இடத்துல டென்ட் ஆச்சுன்னா அந்த பீஸே, அந்த டென்ட் எடுத்துகிட்டு அந்த பீஸே ஃபுல்லாக பண்ணால் தான் வண்டி ரொம்ப நல்லா ஒர்த்தாக இருக்கும். அந்த பீஸே பண்ணாலும் பக்கத்து பீஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி மேட்ச் அடிக்கிற மாதிரி எந்த பெயிண்டர் உங்களுக்கு தெரியுமோ அந்த மாதிரி பெயிண்டர்கிட்ட விட்டு அந்த பீஸை டென்ட் எடுத்து ஃபுல் பீஸே பண்ணி பக்கத்து பீஸும் இந்த பீஸும் மேட்ச் ஆகிற மாதிரி பண்ணுங்கள். நம்ம வண்டியிலே ஒரு பீஸ் மிஸ் மேட்ச் ஆகிருக்கும். இதெல்லாம் வந்து தரமாக தான் அடிச்சிருக்காரு, ஆனால் இருந்தாலும் ஒரு சின்ன மிஸ்டேக், அதனால் அந்த வித்தியாசம் தருது. சரிங்களா? பார்த்துங்க. இது என்னோடய அட்வைஸு. ரொம்ப நேரம் பேசிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.